ஹலோ கைஸ், வெல்கம் டு மகி விளாக்ஸ். தமிழ்நாட்டில் இருக்க ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோவில், 2500 வருஷம் பழமையான திருக்கழக்குன்றம் வேதகிரீஸ்வரர் கோவிலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சென்னையிலேருந்து ஒரு 65 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி இந்த கோவிலுக்கு வந்திருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த கோவிலோட அடிவாரமே. கீழே இருந்து இந்த கோவிலை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இந்த கோவிலோட அழகு. உள்ளே போனீங்கன்னா கீழவே கூரக்கர் சித்தரோட அன்னதான கூடம் இருக்குது. இங்கே 2 விநாயகரோட சன்னதியுமே இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா முக்கியமா இந்த மலை கோயிலுக்கு போறவங்க இங்க கற்பூரம் ஏத்தி வணங்கிட்டு அதுக்கப்புறமா தான் மலை ஏற ஆரம்பிப்பாங்க. மலை ஏற இடத்துல பெர் பர்சனுக்கு 2 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்க ஏறும்போது டைம் பாத்தீங்கன்னா ஒரு 10:30 இருக்கும். அந்த டைம்ல வெயிலும் அதிகமா இருந்தது. நீங்க போறீங்கன்னா கொஞ்சம் பிஃபோராவே போங்க. இந்த கோவில் 2500 வருஷம் பழமையான கோவில்னு சொல்லப்படுது. இந்த மலை வேதங்களால் உருவான மலை கோவில்னு சொல்றாங்க. இந்த மலையோட ஹைட் பாத்தீங்கன்னா 500 feet ஹைட் இருக்கும். மொத்தமா 565 ஸ்டெப்ஸ் ஏறினாதான் மேல இருக்க வேதகிரீஸ்வரரை பார்க்க முடியும். பாதி தூரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படிக்கட்டுலாம் ரொம்பவே செங்குத்தா இருக்கும். நான் போனப்ப பாத்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலே எடுத்துன்னு போல. தயவு செஞ்சு நீங்க வரீங்கன்னா கண்டிப்பா வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வாங்க. அங்க இருந்த ஒரு வயசானவங்க கிட்ட நான் கேட்டேன், இந்த இடத்துல மட்டும் ஏன் இவ்வளவு செங்குத்தா இருக்குன்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நீ ஏற ஒவ்வொரு படியும் உன்னோட பாவம் தீர்ற மாதிரின்னு சொல்றாங்க. நம்மளோட பாவத்தை இங்கே இறக்கி வச்சுட்டு அப்புறமா தான் சிவனை பார்ப்போமா. அங்க இருந்து நானும் மலை ஏற ஆரம்பிச்சேன். கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே டயர்ட் ஆயிடுச்சு, தண்ணி இல்லாதனால. முன்னாடியே தெரிஞ்சா நானும் தண்ணி எடுத்துட்டு வந்திருக்கலாம் போல. எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி கிட்ட வந்துட்டேன். நீங்க வரீங்கன்னா கொஞ்சம் பிரேக் எடுத்தே வாங்க. ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துட்டு வரீங்கன்னா கொஞ்சம் பேக்ல வச்சு எடுத்துட்டு வாங்க. இங்க குரங்கு தொல்லைலாம் ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க இருந்து ஒரு 2 minutesல ரீச் ஆயிடலாம். லாஸ்ட்ல கோவில் கிட்ட கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இருக்கும். நான் போனப்ப பாத்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்து இருந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த கோவில் ஃபேமஸா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இதுதான் இந்த கோவிலோட கதவே. இந்த இடத்துல இருந்து ரைட்ல பாத்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. இந்த இடத்துல நின்று நிறைய பேர் போட்டோஸ் எல்லாம் எடுப்பாங்க. நான் ரிட்டர்ன்ல வரும்போது காட்டுறேன். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, சாமியை பார்க்க போலான்ட்டு நானும் கிளம்பிட்டேன். இதுதான் இந்த கோயிலோட கதவே. இப்படிதான் இருக்கும். இதுக்குள்ள வந்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல பார்த்தா இன்னொரு கதவு இருக்கும். இது வழியா தான் நீங்க உள்ள போகணும். கோவில் உள்ள வரும்போதே அவ்வளோ ஒரு அமைதியா இருக்கும். உங்க மனசே ரொம்ப காமா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த கோவில் அந்த காலத்திலே இவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. நான் போனப்ப பாத்தீங்கன்னா உச்சக்கல்ல பூஜைக்கு தான் போயிருந்தேன். அப்போ நட சாத்தி இருந்தாங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி தான் நான் சாமியே பார்த்தேன். உள்ள இருக்க வேதகிரீஸ்வரர் அவ்வளவு அழகா இருக்காரு. கோவில்ல பாத்தீங்கன்னா நந்தியே இருக்க மாட்டாரு. நீங்க தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது இந்த இடத்துல இந்த கோவிலோட எல்லா டீடைல்ஸும் போட்டு இருப்பாங்க. கண்டிப்பா பாருங்க. முன்னாடி இருந்த வருஷங்கள்ல இந்த கோவில் எப்படி இருந்ததோ அதெல்லாம் ஒரு ஃப்ரேமா ரெடி பண்ணி இந்த இடத்துல வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருந்தது. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த கோவிலோட வியூ பாயிண்டே. கோவில் கோபுரம் கிட்ட சிவசிவான்னு போட்டு இருப்பாங்க. அது பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு. கீழே பாத்தீங்கன்னா சில கோவில்லாம் இருக்கு. அதோட கோபுரத்தை இங்கிருந்து பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்குன்னு நீங்களே பாருங்க. அழகான மலைக்கு மேல 1991 காலகட்டங்கள் வரைக்கும் நெய் கலந்த உணவை சாப்பிடறதுக்கு 2 கழுகுகள் வருமா. இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல வரது இல்ல. ஆனா இந்த கோவில ஈகிள் டெம்பிள்னு சொல்றாங்க. இங்க இருந்து கீழே இறங்க ஆரம்பிச்சீங்கன்னா போற வழியில காசி விஸ்வநாதனோட லிங்கமும் இருக்கு. கண்டிப்பா பாருங்க. இந்த இடத்துல இருந்து ஒரு 5 minutes வாக் பண்ணி போற மாதிரி இருக்கும். நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி மலையை ஒட்டி ஒரு படிக்கிட்டு இருக்கும். அந்த வழியாக தான் நீங்கள் ரிட்டர்ன் கீழே போகணும். நீங்கள் மேலே வரும்போதும் வேறு வழியில் வருவீங்க, இறங்கும் போதும் வேறு வழியில் போவீங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒத்தக்கல் மண்டபம் இருக்குது. இது உள்ளெல்லாம் போய் பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அப்படியே கீழே இறங்க ஆரம்பிச்சிருங்க. வெயில் வேற அதிகமாக இருந்துச்சு. நான் சீக்கிரமாகவே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல டிவைன் எக்ஸ்பீரியன்ஸும் ஒரு ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும்னா கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு வாங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. நம்ம சென்னை பக்கத்தில் இப்படி ஒரு இடம் இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாது. என்னை கேட்டால் இந்த இடம் செம்ம ஒர்த்தம் தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு அழகாக இருக்கு. நீங்கள் போகும்போது பார்த்துருப்பீங்க இந்த இடத்த. இந்த இடத்துக்கு ரைட் சைடில் இருந்து தான் நீங்கள் இறங்குவீங்களே. போகும்போது இந்த வழியில் போவீங்க, வரும்போது வேற வழியில் வருவீங்க. நான் இன்னைக்கு இந்த கோவிலுக்கு வந்தது நல்ல ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு எனக்கு. நீங்களும் மறக்காம இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்க. மொத்தமாக ஒரு 2 hours டைம் இருந்தால் போதும். அப் அண்ட் டவுன் நீங்கள் போயிட்டு வந்துடலாம். கோவில் அடிவாரம் வந்து நானும் ரீச் ஆயிட்டேன். லாஸ்ட்டாக இந்த கோயிலோட அழகை பார்த்து ரசிச்சுட்டு நானும் இங்கேருந்து கிளம்பிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.